திருமாவளவன் நீங்க என்ன சொன்னாலுங்கன்னா ரொம்ப சாமர்த்தியமான ஒரு தலைவர். இஸ் a very exceptional political brain. அவருடைய நகர்வுகள், மூமெண்ட், தமிழக அரசியல்ல ஒரு தனிப்பெரும் ஆளுமையாக வந்ததெல்லாம் ஒரு சாதாரண வேலையில் அவர் ஒரு எக்ஸப்ஷனல் பிரெயினுங்க, அதுல மாற்று கருத்து இல்லை. ஆனா இப்ப நடந்திருப்பது திருமாவளவன் அண்ணனுக்கு பெருமை சேர்க்கவில்லை என்கின்ற கருத்தை தான் நான் பதிவு பண்ணிட்டு இருக்கேன். இன்னைக்கு நடந்திருப்பது திருமாவளவனுடைய பெருமைக்கு பெருமை இல்லை. அது என்னென்னமோ ஆகி எப்படியோ போய் அது ஏதோ பேசி எப்படியோ போயிட்டாங்கன்னா, கூட்டணியில் இருந்து கொண்டு தர்ம சங்கடம், கூட்டணியில் இருந்து கொண்டு பேச்சுக்கள் தர்ம சங்கடம், நடவடிக்கை எடுக்க முடியாத கைகள் கட்டப்பட்டு இருக்கிறது. இது திருமாவளவனுடைய அரசியல் வாழ்க்கையை பார்க்கும்பொழுது ஒரு எக்ஸப்ஷனல் பொலிட்டீஷியனுக்கு குறிப்பாக இது நடந்திருக்க கூடாது, கையாண்ட விதம் சரியில்லை என்பது எங்களுடைய கருத்து. அப்ப ஆக்ஷன் எடுக்க வேண்டியதானுங்கண்ணா. அப்ப நமக்கே சந்தேகம் வருது இல்லைன்னா, தலைவர் நீங்களா இல்ல தலைவரன் தம்பியா, நமக்கு ஒரு டவுட் வருது இல்லை. நீங்க முதலமைச்சரை கிரிட்டிசைஸ் பண்றீங்க. முதலமைச்சரை கிரிட்டிசைஸ் பண்ண பிறகு அந்த கூட்டணியில கன்டினியூ பண்ணுவாங்கன்னா, முதலமைச்சரை கிரிட்டிசைஸ் பண்ணா முடிஞ்சு போச்சு, கிளம்பியாச்சு. அதன் பிறகு நாங்க நடவடிக்கை எடுப்பதற்கு பரிசீலித்துக் கொண்டிருக்கின்றோம். என்ன சந்தேகம் வருது இல்லைன்னா ஐயா? அதுக்குள்ள பதில் சொல்லிட்டாருன்னா என்ன அநியாயமா இருக்கு. சரிங்கண்ணா, அப்ப அவர் பேசின கருத்துக்களுக்கு இவர் ஏற்புடையதா இருக்கணும்ல. இப்ப நான் ஏபி முருகானந்தன், எஸ்ஆர் சேகரன் மாவட்ட தலைவர்கள் இருக்கிறாங்க. அண்ணே நீங்க பிரஸ் மீட் எனக்கு சார்பா பிரஸ் பார்த்து பேசுங்கன்னா, இவங்க பேசிய கருத்துக்கு நான் பொறுப்பு. நாளைக்கு நான் இல்ல இவங்க சும்மா பேசினாங்கன்னா, நண்பர்கள் நீங்க சீனியர் பீப்புள் கேட்பீங்க, அப்புறம் நீங்க எதுக்கு மாநில தலைவரா இருக்கீங்க? சரி, திருமாவளவன் சொல்றாங்கன்னா என்னோட இரண்டாவது கேள்வி, ஐயா அவர் பேசிய கருத்துக்கு நீங்க பொறுப்பேற்கிறீங்க இல்ல? நான் தான் அனுப்பினேன். இப்ப பாருங்க, அவர் இன்னும் பிரச்சனை மாற்றார். நான் தான் அனுப்பியிருக்கின்றேன் என்று சொன்னால் அந்த கருத்துக்கள் யாருடைய கருத்து? அதனால மறுபடியும் சொல்றேன்னா, திருமாவளவன் எக்ஸப்ஷனல் பிரில்லியன்ட் பொலிட்டிஷியன், ஒரு மைண்ட், பொலிட்டிக்கல் மைண்ட். ஆனா இந்த விஷயம் ஹேண்ட்லிங் ரொம்ப தவறுங்கன்னா, ரொம்ப எங்கேயோ போயிடுச்சு. நன்றிங்க மேடம். தலைவா ஃபிளைட் கரெக்ட்ண்ணா, நான் அதை எங்கேயுமே மறுக்கலிங்கன்னா, அது ஓபன் டாக்குமெண்ட். நான் சொல்வது, இன்னைக்கு மார்டின் அவர்களுடைய மருமகனாக நீங்க மேடைக்கு திமுகவை கிரிட்டிசைஸ் பண்றீங்க. அதே திமுகவுக்கு தான் நீங்க பணம் வாங்கி கொடுத்தீங்க 2019 இருந்து 24 வரை. அதைத்தான் நான் சொல்றேன். எங்கேயும் நீங்க சம்பந்தப்பட்ட நபர் இந்த கட்சிக்கு மம்தா பானர்ஜி கொடுத்தாங்க பார்த்தாங்க. பாரதிய ஜனதா கட்சி எல்லோருக்கும் தெரியும். அதுல பெர் கேபிட்டால பாருங்க, ஹையஸ்ட் டிஎம்கே வாங்கியிருக்கு. நான் யாரையும் புனிதப்படுத்திங்க பேசலீங்கன்னா, நான் சொல்வது மேடையில் நீங்க ஒரு கருத்து சொல்றீங்கன்னா அந்த கருத்தை ஏன் சொல்றீங்கன்னு தான் நான் கேட்கிறேன். கருத்து சொல்வதற்கான காரணம் என்ன, பேக்ரவுண்ட் என்ன இருக்கு? அதான் என்னுடைய காரணம். பயங்கர பாரதிய ஜனதா கட்சி அதானி கட்டுப்பாட்டில் இருக்கிறதா, மோடி கட்டுப்பாட்டில் இருக்கிறதா என்பதை அவர் முதலில் சொல்லட்டும். அதன் பிறகு நான் இதற்கு பதில் சொல்லுகிறேன். அது 6 மாசம் கழிச்சு பேசிக்கலாம். பகிர்ந்து கொள்ளலாம். அதை இங்க அந்த மாதிரியான ஒரு ஹெல்த்தி சிச்சுவேஷன் இல்ல தமிழ்நாட்டு அரசியல்ல. எல்லாத்தையும் சிண்டு பிடிச்சு விடுறது, எல்லாத்தையும் திசை திருப்பி விடுறது, மடைமாற்றம் செய்வது, இந்த மாதிரி ஒரு தமிழ் நாளேடு ஏதோ ஒரு பெரிய நடக்கக்கூடாது நடக்க போகிறது என்பதை போல தலைப்பு செய்திட்டு டிசம்பர் 6 தமிழக அரசியலை திருப்பம், விஜய் திருமா ஒரே மேடையில் என்று அதை பூதாகரப்படுத்தினார்கள். அவர்கள்தான் இந்த சர்ச்சைக்கு தொடக்கப்புள்ளியை வைத்தார்கள். அப்படிப்பட்டவர்கள் இந்த மண்ணிலே இருக்கிற போது நாங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய தேவை இருக்கிறது. இல்ல, அவர் அவருடைய பேச்சு என் மீதான நம்பகத்தன்மையை கேள்விக்குள்ளாக்குகிறது சொன்ன. அவர் நம்பிக்கை இல்லாம பேசுறான்னு சொல்றேன். எனக்குன்னு ஒரு கிரெடிபிலிட்டி இருக்குன்னா, அந்த கிரெடிபிலிட்டி எங்க கட்சி தோழர்கள் மத்தியில விட என் மேல ஒரு நம்பிக்கையோட தான் என்னோட இருக்கிறாங்க. இப்ப அவர் தலைமையை மீறி பேசுறாரா? அப்ப தலைவர் அவருக்கு ஏன் நடவடிக்கை எடுக்க தயங்குறாரு அப்படிங்கிற ஒரு எண்ணம் உருவாகுது இல்லையா? இந்த மாதிரியான நம்பகத்தன்மைக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அது அமைந்திருக்கிறது என்பதைத்தான் நான் சுட்டிக்காட்டுகிறேன்.